फ्रेंड्स இப்போ நம்ம பூரி தான் சுட போறோம். இப்போ முன்னாடி இது பண்ணி வச்சிட்டோம், உருட்டி வச்சிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா புஸ் புஸ்ன்னு வரணும்னா நீங்க வந்து ரெண்டு டிக்கெட் ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா கோதுமை மாவு, ரவை, உப்பு, தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருங்க. இந்த மாதிரி வந்துருச்சா? இதுல பாத்தீங்கன்னா உருண்டையா பிடிச்சி ரெண்டு ட்ரிக் ஃபாலோ பண்ணலாம். இந்த ஒரு ட்ரிக் என் தம்பி சொல்லுவான், இன்னொரு ட்ரிக் நான் சொல்லுவேன். ஸ்டார்ட் பண்றேன். என்னன்னா நான் அந்த மாவை தூக்கி போடணும். அப்பதான் இந்த மாவுல சாஃப்டா புளிந்து புஸ்ஸுன்னு சூப்பரா டேஸ்ட் வரும். அப்படின்னு ஒரு வாசனை ஆளா குத்துக்கும். ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணுங்க அப்படியே பண்ணலாம். ஒன்னும் சொல்லக்கூடாது. என்ன வீடியோ கால் சென்ட் பண்ணுங்க. குண்டாவே தீருவேன். குடிங்க என்ன பட்டார் ஒரு சத்தம் எடுத்து அது மாவு சத்தம். நெக்ஸ்ட் ட்ரிக் நான் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு ட்ரிக் இருக்கு. இப்போ இந்த மாதிரி இடிக்கிற கல் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு 5 நிமிட்ஸ் இதே குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான பூரி கிடைச்சிடும். கையே கையில் அடிச்சுன்னா பறந்துட்டு ஓடிடுவேன். கிளம்பி இப்போ இதை வந்து திருப்பி திரும்ப அதெல்லாம் உனக்கு தெரியாது. இப்போ மறுபடியும் அடிக்கலாம். இப்படி திருப்பி திருப்பி பண்ணாதான் உங்களுக்கு சாஃப்டா வரும். இதை ஒரே பக்கமா அடிக்கிறீங்க அப்படி வராது. ஆமா மாவு சட்டையே இப்படி பட்ட சட்டையே தூக்கிடுச்சு. அப்ப மூக்க தூக்கிட்டு திருப்பி அங்கெல்லாம் ஏன் கல்ல போட்டு அடிச்சுட்டு இப்ப கல்ல போட்டு அடிக்கலாம். கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு. இப்ப பால்ல மாதிரி உருட்டி நம்ம தேய்ச்சி பூரி வந்துடும். எண்ணெயில பொரிச்சு வேணா பூரி வந்துடும். சரி இப்ப உருண்டையாக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூரி சுட போறோம். கோதுமை மாவும் ரவையும் போட்டதுனால பூரி உப்பி வரும். சரி வாங்க போ. என் தம்பி சாஃப்டா வரும். என் தம்பி வந்து தேய்ச்சி கொடுப்பான். நான் வந்து பூரி சுடுவேன். ஓகே வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க உப்பி வந்துடுச்சு. இங்க பாருங்க நம்ம பூரி. நெக்ஸ்ட் பூரியை போடலாம். நான் தம்பி அமுத்துனது எப்படி அமுத்திருக்கான்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப போடலாமா?
இப்ப பாருங்க போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓரத்துல அமுச்சு விடலாம். பாருங்க உப்புது. வாவ், சூப்பரா உப்புது இல்ல? வாவ், இந்த மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க. செம டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். சாப்பிடுங்க. நான் குட்டி குட்டியா பூரி செய்ய போறேன். பக்கத்துலேயே பண்ணுங்க. நல்லா இது பண்ணுங்க, சுத்துங்க. பேசுங்க. அது குட்டி குட்டியா ரவுண்டா செய்யணும். எடுங்க. சூப்பரா இருக்குல்ல? எடுங்க ஃபாஸ்ட்டாக எடுங்க. ஒன்றும் பண்ணாது. எடுத்து பிளேட்டில் வைங்க. அழுத்தாதீங்க. பேசுங்க. அது இப்ப நாம பூரி எடுத்து கசகசன்னு வருது. அழகா வருது. அழகா வருது, கொசகொசன்னு வருது. ரெண்டுமே ஒண்ணு. இப்போ என்ன பண்ணோம்? பூரியை நிறைய கொட்டிடணும். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கண்ணே, எவ்வளவு சூப்பரா மினி பூரி வருது. நம்ம சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க எப்படி கொதிச்சு கொதிச்சு வருதுங்க. சூப்பரா இருக்கு. வாசம். வாவ், ஆசம். சக்சஸ்ஃபுல். ஆனா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்ல செஞ்சு பாருங்க. என்ன பண்ணுறீங்க? அது மினி பூரி, மினி பூரி. எங்கும் அத்தான்
பாருங்க நம்ம அடுத்த பூரி அழகு வந்திருக்கு. வாவ், புரியுது 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 புரியுது. உப்பி வருதுன்னு சொல்றது புரியுதுன்னு சாரி. வாவ், உப்பி வருது. பார்க்கவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எவ்வளவு அழகா நீட்டா சூப்பரா இருக்குன்னு. சாப்பிடு சாப்பிடு, பேசு. எப்படி இருக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.